இல்லை, இது முழுக்க முழுக்க திமுகவின் முப்பெரும் விழா. அனைத்து கட்சி அந்த நிகழ்ச்சி இல்லை, முப்பெரும் விழா. அது இப்போ சொல்ல மாட்டோம். நீங்கள் 17ஆம் தேதி 5 மணிக்கு பார்க்கலாம். மரியாதை நிமித்தமாக தேசிய கட்சி தலைவர் யாராவது அழைச்சிருக்காங்க? இல்லை, சிறப்பு அழைப்பாளர்கள் அந்த மாதிரி முழுக்க முழுக்க. ஆமாம் சார், மார்ச் மாதம் நடைபெற்ற விழா வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வச்சு இது பண்ணாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் இருக்குது. இப்போ திருமாவளவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மதுவிலக்குக்கு எதிராக அதிமுகவை அழைச்சிருக்காரு. இந்த சூழ்நிலை இந்த மாநாடு வந்து எந்த குறிக்கோள் அடிப்படையில் இப்போ இது நடைபெறும்? இல்லை, இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற விழா. இது முப்பெரும் விழா. திமுக தோன்றிய நாள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு திமுகவின் பவள விழா என்கின்ற வகையில் மட்டுமே இது பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது. அது குறித்து மட்டுமே இப்பொழுது நான் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். மற்ற விஷயங்களுக்கு தினந்தோறும் நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன். வேறொரு நாளில் அது குறித்தெல்லாம் பேசுகிறேன். டெஃபினட்டாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய எண்ணம், கருத்து, செயல் திட்டம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் 2026இல் 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்கின்ற இலக்கோடு நிச்சயம் அதற்கு இது ஒரு அடிப்படை ஒரு நிகழ்வாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகளோட மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து அதிமுக அழைப்பு விடுத்திருக்காங்க. இது தேர்தல் நிலைப்பாடை தாண்டி மது ஒழிப்புக்காக அழைச்சிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லை, அவங்க அழைச்சி அவங்க போனால் நல்லது தானே. நல்ல விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் தானே. போய் அது மாநாடு நடத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. விழிப்புணர்வை இப்போ அரசே கூட மதுவிலக்கு அந்த விஷயங்களில் விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிற அந்த பணியினை அரசே கூட செய்து கொண்டு தானே இருக்கிறது. எது கூட்டணி 2017 இதே மைதானத்தில் தான் கூட்டணி உருவானது. 2016 மக்கள் நல கூட்டணியிலிருந்து 2017 இந்த மைதானத்தில் தான் முரசொலி பவள விழாவில் தான் இந்த கூட்டணி உருவானது. 2017 2024 வரை இதுவரை அந்த கூட்டணிக்குள் எந்த விதமான கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறந்த ஒத்துழைப்போடு எடுத்து சென்று வருகிறார்கள். இன்னமும் பல ஆண்டுகள், இன்னமும் பல தேர்தல்கள் இந்த கூட்டணி மிக சிறப்பாக தொடரும்.